அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அதாவது நாகூர் அனிபா பாட்டு ஐயா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதுக்கான ஒரு கேள்வி மட்டும் ஐயா. ஏன்னா நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது கேட்கணும் ஐயா. அவர் பொக்கிஷமாக இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இதை கொடு அதை கொடு அதை கொடு இதுதான் கேட்டுன்னு இருக்கோம். நாகூர் அனிபா தொழிலுக்காக அவர் பாட்டு பாடினார். ஆனால் அந்த பாடலெல்லாம் நடைமுறைக்கு வந்துடாது. ஆனால் சில அறிவுரைகள் அந்த பல பாடல்களில் ஒரு கண்ணதாசன் பாடலில் ஏராளமான அறிவுரைகள் இருக்கு. நாகூர் அனிபா சொல்றாரு, இறைவனிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இவன் இறைவனிடம் கையேந்தலாம் பொட்டாட்டிக்கிட்ட போய் கையேந்துறான். அதனால மாறுபட்டு போயிடுறான். இறைவனிடம் மோட்சத்துக்காக கையேந்துங்கள், மோட்சம் கண்டிப்பா இறைவன் தருவான், அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. இந்த அலைக்கடலையும் பூமியும் அமைச்சிட்டு அவன் வேடிக்கை பார்த்துக்கிறான், நீ வருவியான்னுட்டு. ஆனால் நீ வர்றதே இல்லை. அதனால இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று நாகூர் அனிபா பாடினார். ஆனால் அதைப்படி இறைவன்கிட்ட கையேந்துனா பரவாயில்ல, இவன் ஊடு ஊடா பொண்டாட்டிக்கிட்டவன் கையேந்திக்கிட்டு இருந்தால் எங்கே இறைவன்கிட்ட கையேந்தது? பாடல்கள்லாம் சரியாக தான் பாடியிருக்கிறாங்க, சொன்னதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம செயல் தானே சரியில்லாதது. அந்த செயலை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் மனதை பற்றி சொல்லியிருக்கீங்க. மனதை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இடத்துக்கு வர வச்சது மனசு தான். கடவுளை பற்றி பேசுறது மனசு தான். எல்லாமே மனசு. ஆனால் அந்த மனசு ஒரு பாடா இல்லாமல் இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கும்போது மட்டும் அதோட முழு 100% இருக்குது. ஆனால் வீட்டு விட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா மற்ற செயல்கள் ஈடுபட்டது. அப்போ அந்த மனம் ஏன் இறைவன் தான் நம்மளுக்கு அல்டிமேட்டாக தெரியும் போது, ஆனால் அந்த இறைவனை நம்ம பிடிக்க மாட்டோம். இல்லை, இறைவன் ஆன்மாவாக இருக்கிறான், மனம் மனுஷனாக இருக்கிறான். இறைவன் தடுமாற்றமே கிடையாது, ஆனால் மனுஷனுக்கு தடுமாற்றம் உண்டு. இறைவன் அடையாளத்தை பார்க்கறது இல்லை, ஆன்மாவையே பார்க்கறான். ஆனா மனுஷன் ஆன்மாவை பார்க்கறதுல அடையாளத்தையே பார்க்கறான். நீ இங்க வந்த உடனே நான் ஒரு அடையாளமாகறேன், என்ன பார்த்த மனசு என் மேல நிற்குது. வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டியை பார்த்த உடனே பொண்டாட்டி அடையாளமா நிற்கிறான், மனசு அவன் மேல போயிடுது. அப்போ மனுஷனா இருக்கிற உனக்கு மனசு தடுமாறுமே தவிர கடவுளா இருக்கிற இறைவனுக்கு தடுமாற்றமே கிடையாது. ஆனா மனுஷன் தடுமாற்றான். ஆனால் இந்த மனசை சீர்படுத்தணும்னா இதுக்கு ஒரு வழி, ஒரே வழி தான் இதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த பாடத்தை தவிர வேற வழியால் மனசை உறுதிப்படுத்த முடியாது, தடுமாற்றத்தை தடுக்கவும் முடியாது. அப்போ இந்த பாடத்தை முழுமையாக சீராக செய்யணும். இங்கே பார்த்து மட்டும் நான் அடையாளமாக இருக்கிறத வச்சுக்கின்னு இங்கே இருக்கிற போது இந்த நினைவும் வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி சொத்து சோகம் நினைவு வந்ததுன்னா இறைவன்ற நினைப்பையும் நீ என்ற நினைப்பையும் மறந்துடுவீங்க. அதனால எந்த நேரமும் 24 மணி நேரம் இறைவனை மறந்துடுங்க, என்னையும் மறந்துடுங்க, பொண்டாட்டியை மறந்துடுங்க, உங்க உயிரை நினைங்க. அதுதான் உங்க கூட வரப்போகுது. உன் பொண்டாட்டி உன் கூட வரப்போதில்ல, பொண்டாட்டி கூட நீ போக போறதும் இல்லை. அவ யார் வயிற்று பொண்ணு அவ பிறந்தா அவ பாதியில போக போறா, நீ யார் வயிற்று புள்ளியோ நீ பிறந்தா நீ தனியா போக போற. இடையில டூரிஸ்ட் சென்டர், இது உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. எல்லாரும் வந்தோம், எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாரும் பேசுறோம், எல்லாரும் பிரிய போறோம். இங்க யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லைன்ற வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முட்டாள்தனமாக வாழ்ந்தா அது என்ன அறியாமைன்றதான் முட்டாள்தனன்றதானே எனக்கு தெரியல. எல்லாமே உலகத்தில் இங்கே ஒன்றுதுன்னு இங்கே ஒரு பொருளும் இல்லை இல்லையா? நீ வச்சிருக்கிற பணத்தில் உன் கையெழுத்தை போடு, என் பணம் இதுன்ட்டு கையெழுத்து போட முடியுமா? அப்போ இங்க பணமும் இல்லை. இந்த பூமி உந்துன்னா ஒரு படி மண்ணாவது எடுத்து போக முடியுமா? நீ போகும்போது எடுத்து போக முடியாது. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்க எந்துங்க நீனா உன் பொண்டாட்டியை கூட போக முடியுமா? முடியாது. தனித்தே தனித்தே போக போற. இந்த தனித்தே போகக்குள்ள தலைவனை பிடிக்கிறதுக்கு வழியை தேடுங்க. அந்த வழி ஒன்று தான் உங்களை சீர்படுத்தும், மற்ற வழியெல்லாம் சின்ன பண்ணமாக்கும். அதனால உலகத்துல இங்க யாரும் இறைவன் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்தது நம்ம வாழறதுக்காக. ஆனா நம்ம வாழணுமே தவிர உரிமை கொண்டாடக்கூடாது.
உரிமை கொண்டாடும் போது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உரிமையோடு எதுவும் கிடைக்காதீங்க. அதனால் இறைவனை உரிமையை கொண்டாடுங்க, இறைவன்கிட்ட உரிமையோடு வைங்க, இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு. ஆனால் மற்ற இந்த உலக பொருள்கள் எதுவுமே உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால் இந்த உலக பொருள்களை அனுபவிங்க, ஆனால் உரிமை கொண்டாடாதீங்க. இறைவனை உரிமை கொண்டாடுங்க, கண்டிப்பாக இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு. அது கொண்டாடுறது இந்த பாடம் மட்டும்தான், அந்த ஒரு பாடத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும், வேற எதுலேயுமே உணர முடியாது. எந்த பக்தி எந்த இதுலேயும் இதை உணர முடியாது. இந்த ஒரு பாடத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும். அதை சீரான முறையில் செய்தீங்கன்னா தான் உணர முடியும். பாடம் வாங்கறதால உணர முடியாது. அதை செய்து அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். ஒரு வேலை கழிச்சிட்டோன்னா அந்த மாதமே சம்பளம் கொடுத்துருவோன்னா போய் உழைக்கணும், உழைச்சா தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அது மாதிரி இந்த உபதேசங்களை வாங்கி அதை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமே தவிர உபதேசம் வாங்கிறதால ஒன்றுமே கிடைக்காது. இதெல்லாம் ஏமாற்ற விஷயம். இந்த உபதேசம் வாங்கிச்சுன்னா நீ இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்றதுலாம் ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது, தெளிவோடு இருக்கணும் தான் நான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன். அதனால் தெளிவோடு வாழுங்க, உண்மையான பாதை இறைவனை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஒரு நாள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. சின்ன ஒரு கேள்வி. அடுத்து இப்போ நம்ம சந்ததியை வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு? ஏன்னா பழைய மாதிரி வந்து இப்போ இறங்கிட்ட போய் திருப்பி போய் இதை கேள்வி அதை கேள்வி சொல்கிறதுக்கு பதில் சந்ததின்னு நீ யாரை சொல்கிற? இப்போ நம்ம வாழ்றதுல நம்ம பசங்க. உன் பசங்களா? இல்லை ஐயா, உன் பசங்க இருக்கிற ஊடு தான் உன் பசங்க, உள்ள இருக்கிறவன் உன் பசங்க கிடையாது. உன் பசங்களா இருந்தா நீ எதை நினைக்கிற அவன் அதை நினைப்பான், நீ எதை செய்யறியோ அவன் அதை செய்வான். நீ நினைக்கிறது ஒன்று அவன் செய்யறது ஒன்று, அவன் வேற நீ வேறன்னு தெரிஞ்சு போதில்ல. இது தெரியாம ஏன் புள்ள ஏன் பொண்ணுன்னு ஏமாந்து போட்டு தான் மிச்சம். அதனால இது அறியாமை. கட்டி வச்சுக்கிற 4 வீடு, 4 வீட்டுல 4 குட்டனக்காரங்கிறான், அவன் இஷ்டப்படி தான் அவன் வாழ்வான், வீட்டுக்காரன் இஷ்டப்படி வாழ மாட்டான். அது மாதிரி பெத்த பிள்ளைக்கு கட்டிக்கிற ஊடு உந்து தான், ஆனா வீட்டுக்குள்ள குடுத்தனங்கிறவன் வேற ஒருத்தன், அவன் இஷ்டப்படி தான் அவன் வாழ்வான், நீ சொல்றபடி வாழ மாட்டான். இது புரியாததால் தான் இந்த துக்கத்துல ஊந்து போட்டான். இந்த துக்கம் வர்றதுக்கு காரணமே பிள்ளைங்களால துக்கம், பொண்ணால துக்கம், பேரனால துக்கம், பேத்தியால துக்கம்ன்றது இது இந்த உண்மைகள் தெரியாததால வர விளைவுகள் தான். இங்க எதுவுமே உந்து இல்லைன்றன. அப்புறம் உன் புள்ள எங்க இருக்கிறான் இங்க? உன் புள்ள சொரக்கா விதை போட்டா நீட்டு சொரக்கா விதை போட்டினா நீட்டு சொரக்கா காய்க்கும், குண்டு சொரக்கா விதை போட்டினா குண்டு சொரக்கா காய்க்கும். ஆனா நீ போட்ட விதை உன்ன மாதிரி இல்லையே. அப்புறம் உன் புள்ள நீ எப்படி சொல்ற? நீ இது தன்னையே தான் ஏமாத்திக்கிற வழி. ஒரு உருவம் தெரியுது, அந்த உருவத்தை நீ செய்த உருவத்துக்குள்ள இருக்கிறது வேற பொருள், அதனுடைய எண்ணப்படி அதனுடைய இஷ்டப்படி தான் அது வாழும். அதை நீ தடுக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அதனால அதெல்லாம் உன்னை மாத்திக்கோ, நீ அவனை மாத்தணும்னு நினைக்காத. அதனால முதல்ல நீ மாறினா அவன் தானாவே மாறுவான். முதல்ல உன்னை சீர் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போ. நீ எடுத்த ஒன்று அவனையும் இதில் சேர்க்கலாம், அவனை சீர் பண்ணலான்னா நீ கெட்டு போடுவ. அதனால முதல்ல உங்களை மாத்திங்க, உங்க செயலை பார்த்து அவன் மாறட்டும். ஆத்மாவணக்கமே. எல்லாருக்கும் ஆத்மாவணக்கம். என் பேர் தீனதயாளன், ஆவடி ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் மெட்ரோவேலிருந்து வர்றேன். சாமி, என்னுடைய கேள்வி சொல்லுங்க சாமி. அழகுனி சித்தருடையது. முத்துப்பதியடியோர் சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் இருத்தி அத்தை அடக்கி நிலையில் ஆறுமில்லா வேளையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும். அது அட்டை அடக்குன்னா மூச்சு அடக்கிறது, கண்ணம்மான்னு தான் பேரொழிய சொல்கிறாரு. இதனுடைய விளக்கம் சொல்லுங்கள். அதோட இங்கே நடத்துகிற பாடத்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த பாடம் தான் இப்போ சொன்னது. குத்து விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாரணும். இதயத்துக்குள்ள இப்போ தான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு ஜோதியை ஏற்றி வைங்க. அந்த ஜோதி இந்த பாழா போன மனசை உருக வச்சிரும். இந்த மனம் உருகுச்சுன்னா அதுதான் இறைவனை காட்டும். குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரணும். அப்போ என்ன சொல்கிறார் அதுக்கு முன்னாடி? அத்தை அடக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே, அத்தை அடக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே. எல்லாரும் சொல்கிறாங்க, சாமி நான் மௌனமாக இருக்கிறேன். சரி சாமி, மௌனமாக இருக்கீங்க. எப்படி சாமி மௌனமாக இருப்பீங்க? ஒரு 6 மணி நேரம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் சாமி. ஓ, 6 மணி நேரம் யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்களா? நாய் பேசுறதில்லை, நரி பேசுறதில்லை, பேய் பேசுறதில்லை, யாரும் என்கிட்ட வந்து பேசுறதே இல்லை. இப்போ அதெல்லாம் மௌனமாக இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ மௌனம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் உலகத்தில் சுற்றின்னு கிடக்குது. அது பாடன்னு வர பண்ணுது. அது வேற நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, சாமி கூப்பிட்றேன், கூப்பிட்டா பேசணும் சாமி, எல்லாமே நடக்குது. சாமி என்ன சாமி, என்ன விஷயம்? எழுதி காட்டுறாரு,
சாமி நான் மௌனத்தில் இருக்கிறேன். அடப்பாவமே, இதுக்கு பேர் தான் மௌனமா? எங்க ஐயா இப்படிலாம் மௌனம் இருக்க சொல்லலையே. முருகப்பெருமான அருணகிரிநாதருக்கு இப்படி ஒரு மௌனத்தை இருக்க சொல்லலையே. அவர் நான் வாய முடியினா இருக்க சொன்னாரு, நீயும் வாய முடினா இருக்கிற, ஆனால் செயல் அடங்கலையே. எல்லா செயலும் செய்வாரா, ஆனால் வாய முடின்னு தான் மௌனமா. அவர் பண்ணுறது மிகப்பெரிய பாடமா. இதுவா சாமி பாடம்? இதுவா சாமி பாடம்? அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே. அருணகிரிநாதரை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு. எப்பா உன்னை காப்பாற்றிட்டேன், காப்பாற்றிட்டு உன்னை விட்டுட்டும் போல, உனக்கு ஒரு தவத்தை சொல்கிறேன், ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன், இது நீ பிடிச்சிக்கோ, சும்மா இரு அப்படின்ட்டு போல. இன்னைக்கு வாய் மூணிலாம் அப்படியே நினச்சிக்கிறான், சும்மா இருக்கத்தான் மௌனம் நினச்சிக்கிறான். ஆனால் முருகப்பெருமான அருணகிரிநாதர் அப்படி கொடுக்கல. சும்மா இரு சொல்லற. அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே. அத்தைனா மனம், அத்தை அடக்கு நிலை ஆறும் இல்லா வேலையிலே. என்ன சொன்னாரங்க? சும்மா இரு சொல்லற. எப்பா நீ வாய் மூணு இதெல்லாம் மௌனம் நினச்சிக்காதப்பா. உன் மனமே சிந்தனையற்று சொல்லற்று செயலற்று ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜடமாக உன் மனம் நின்னா அதுதான்ப்பா சொல்ல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் மௌனமே உதிக்கும்பா. வாய்மொழி இதெல்லாம் மௌனம் நினச்சிக்காத. எந்த மாடும் என்கிட்ட பேசுறதில்லை, எந்த ஆடும் என்கிட்ட பேசுறதில்லை, எந்த நாயும் என்கிட்ட பேசுறதில்லை. அதனால் இதெல்லாம் மௌனம் இருக்குதுன்னு நினச்சிக்காத. அந்த மாதிரி வாயை முடிக்கிறதுனால அதுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீ இருக்கக்கூடிய மௌனம் உனக்கு எதை போதிக்கணும்? வாய முடிங்கிறது மௌனம் இல்லைப்பா. உன் மனம் சும்மா இரு சொல்ல அருந்து போய் நிற்கணும். பேச்சு மூச்சற்ற ஒரு நிலையிலே பேரானந்தம் உதிக்கும்னாரு ஒருத்தர். பேச்சும் மூச்சும் அற்ற நிலையில் பேரானந்தம் உதிக்குமானாரு. அப்போ செயல் நடந்ததுன்னா மௌனமா நடக்குமா? மௌனம் என்ன சாமி? அப்போது ஐயா சொல்கிறது என்னன்னா, அகப்பை சித்தர் சொல்கிறது என்னன்னா, உன் மனம் எதையுமே பிடிக்காமல், எதையுமே யோசிக்காமல், எதையும் சிந்திக்காமல் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் நின்னால் அதுவே அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் ஏற்றி பாறையணும். இப்படியெல்லாம் நடந்தாதான் அங்கே உனக்குள்ள ஒரு ஜோதியே பிரகாசிக்கும்பா. எப்போ பிரகாசிக்கும்? உன் மனம் எதையும் பிடிக்காம சும்மா நிற்கணும். ஆனால் சும்மா நிற்கிறது மட்டும்தான் என் உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத தவம். மற்ற எல்லா தவத்தையும் செய்யலாம். நீ வாசி பண்ணலாம், நீ மூச்சு பயிற்சி பண்ணலாம், நீ தியானம் பண்ணலாம், பிராணாயம் பண்ணலாம், அட்டாங்க யோகம் 1000 பண்ணலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட உன்னால் சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா நீ செய்கிறனா, நீ செய்கிறது இல்லை, உன் மனம் செய்யுது. ஆனால் இங்கே நடக்க வேண்டிய விஷயம்னா உன் மனமும் செயலற்று நிற்கணும். அந்த உன் மனம் செயலற்று நின்னா அதுக்கு பேர் தான்ப்பா மௌனம். அந்த தவம் தான் உன்னை இறைவன் கூட போய் நிற்கும். ஏன்னா அவனும் பேசாமல் நிற்கிறான், அவனை பேசினா நிற்கிறான். எத்தனையோ கோயிலுக்கு போகிறோமே, எந்த சாமி நம்மகிட்ட பேசிச்சு? அப்போ சாமியை மௌனத்தில் நிற்குது. அந்த சாமியை பிடிக்கணும், நீயும் மௌனத்தில் நிற்கணும். நீ மௌனத்தில் நிற்கணும் பேர் என்ன? உன் மனம் மௌனத்தில் நிற்கணும். அத்தை அடக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே. ஏன்னா ஆறுமில்லா வேலைனா உன் மனசில் சித்தம் புத்தம் அகங்காரன்ற 3 பேர் குடி கொண்டுக்கிறான்பா. அவனும் இல்லாத ஒரு நேரம் வரணும். அவன் இருந்தால் என்னப்பா ஆகும்? கதை கதையாக சொல்லுவாங்க, சாமி பாடம் பண்ணினே இருக்கிறோம் சாமி, அப்படியே பளிச்சின்னு ஒரு மின்னல் போச்சு சாமி. ஏன் பாடம் தானே பண்ணின்னு இருந்த, நீ எதுக்கு அதை வேடிக்கை பார்த்த? அப்போ வேடிக்கை பார்த்தது யார்? மனசை இங்கே கவனி அங்கே கவனின்னு ஒரு இடம் கொடுத்துட்டோம். அதையும் தாண்டி யார்ப்பா கவனிக்குதுன்னா ஆறுமில்லா வேலையிலே. டே நீ மனசை மட்டும் நிறுத்துறன்னு நினச்சிக்காத. மனசுக்குள்ளே 3 பேர் உக்காந்துக்கிறான், திருட்டு பசங்க அவங்க. நீ மனசை மூச்சு மேலே வச்சனா அவன் என்ன பண்ணுவான்? ஊர் விஷயத்தெல்லாம் கவர் பண்ணுவான். யார் அவங்க பேர்? சித்தம் புத்தி அகங்காரம். அவங்க 3 பேர் சும்மா இருக்க மாட்டாங்கப்பா. அப்போ இவங்க 3 பேர் முதல்ல அழியணும். இவங்க 3 பேரும் இல்லாத ஒரு நிலை வந்தால் மனம் செயலற்ற ஒரு தன்மைக்கு போகும். மனசால் சும்மா பிரகாசிக்க முடியாது. நிலவு இருக்குது, சூரியன் பிரகாசிக்கிறான் சாமி, அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் எரிபொருள் 1000 டன் கணக்கில் இருக்குது. அதனால் அது பிரகாசிக்குது, ஓகே. சந்திரன் ஏன் பிரகாசிக்கிறான்? அது இந்த பூமி மாதிரி ஒரு மண், அதுக்கு எப்படி பிரகாசம் வந்ததுன்னா அது சூரியன்கிட்டேருந்து கொஞ்சம் இரவல் வாங்கிச்சு. ஆன்மா கிட்டேருந்து இரவல் வாங்கி மனம் இந்த ஆட்டம் போடுது. மனசுக்கு இயற்கையான சக்தி கிடையாது.
ஆன்மா சூரியன் மாதிரி 1000 மடங்கு சக்தி இருக்குது. ஆனால் அதை மறைக்கக்கூடிய வல்லமை உன் மனசுக்கு இருக்குது. ஆனால் மனம் என்ற திருட்டு பையன், அவன் சூரியன்ற ஆன்மா கிட்டேருந்து பாதி பொருளை உள்வாங்கிக்கின்னு இவனவோ பெரிய ஆள் மாதிரி உன் முன்னாடி ஆட்டம் போடுறான். நீ இவன் ஆட்டத்தில் மயங்கி இவங்கிட்டே நின்னா அடக்கவே முடியாதுப்பா. அப்போது இந்த மனமெல்லாம் அடங்கணும். அத்தை அடக்கணிலாம் உன் மனம் அடங்கி ஒடுங்கி நின்னால் உனக்குள்ளே ஈஸ்வரனானவன் அந்த சிவஜோதி உனக்குள்ளே உதயமாகும் அப்படின்றது தான் அந்த பாடத்தோட தத்துவம் சாமி. மூச்சை எவ்வளோ நேரம் அடக்க முடியும் சார்? மூச்சை அடக்கிறதுனா என்னன்னா சாமி, யாரும் அடக்கி ஒடுங்கி உட்காரவே முடியாது. அது தனக்குள்ளே ஒடுங்கிறது தான் கலை. ஒரு இடத்துல போய் அடங்கி ஒடுங்கி இப்போ தேர ஒரு கல்லில் போய் எப்பயோ போய் பூந்துக்குச்சு. இப்போ அது சுவாசம் பண்ணாமல் நிற்குதானா? சுவாசம் பண்ணின்னு இருக்குது. ஆனால் அது அதோமுகமாக சுவாசம் பண்ணலை, வெளிமுகமாக சுவாசம் பண்ணலை, உள்முகமாக சுவாசம் பண்ணுது. அந்த தேரையை போல தான் இந்த பாடத்தின் மூலிமா வெளி சுவாசத்தை குறைச்சிட்டு நான் எனக்குள்ளே சுவாசம் பண்ணினுக்கிறேன். இந்த எனக்குள்ளே ஓர சுவாசம் நின்னால் ஒரு கருவில் உட்காந்த குழந்தை, ஒரு உயிர்னா அதுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கணும். அந்த உயிரோட்டத்துக்கு சாட்சி அது சுவாசம் பண்ணுறது மட்டும்தான். அப்போது கருவில் ஒரு உயிர் ஒரே ஒரு துளி, அந்த துளி எப்படியாப்பட்ட துளியா? பனியிலையும் ஒரு துளி, பனியே ஒரு துளி, அதுலேயும் ஒரு துளிடா. உங்கள் அப்பா ஒரு விதை விதைச்சான் இல்லையா, அந்த விந்தோட அளவு என்னன்னா அந்த பனியை ஒரு 1000 பங்காக பிரித்தோம்னா அவ்வளோ நுண்ணியதுரா உள்ளே போய் பூந்தவன். யார்? அம்மாவோட கருப்பையில் உள்ளே போய் பூந்தவன் அந்த பனியில் 1000ல் 1 பங்கு தான் போய் பூந்தான். சரி, 1000ல் 1 பங்கு போய் உள்ளே பூந்தானே, அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வடிவம் வந்தது? எங்கேருந்து வந்தது அப்படின்னா அது கருவாகி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மகான்கள் எந்த வாசி பண்ணுறாங்களோ அது அந்த கருவிலே பண்ணின்னு இருக்குது. அந்த கருவில் உருவாகிறதும் வாசி தான். கருவில் வந்த முதல் நாளே நான் வெளியே நம்பிட்டேன். ஹான்னு வாயத்தை வந்து வெளியே மூச்சு உள்ளே போனவனே நான் இயற்கையாக உள்ள வாசி பண்ணிதை மறந்துட்டேன். அப்போ இந்த வெளி சுவாசத்தையே நம்ம வாடுறதுனால இந்த உலகமே எனக்கு பிரதானமாக படுது. ஆனால் உள்ளகிற கருவுக்கு வாசி பண்ணின்னு இருந்தது. அப்போ எப்படின்னா என் வாழ்நாள்லேயே எப்படி கருவில் வாசி பண்ணணும் அதே மாதிரி எனக்குள்ளே நான் வாசி பண்ணுற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் அது மட்டும்தான் இறைவன்கிட்ட காட்டும். அப்படி உள்ளுக்குள்ளே சுவாசம் ஓடணும். இது எங்கேயும் நிற்காது. சரிங்களா? எங்கேயும் அடக்க வேண்டிய வேலையும் கிடையாது.